வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் கிடையாது. ஓகே, வெல்கம் டு ஓவர் அ கப் ஆஃப் காஃபியும் கிடையாது, ஓவர் அ காஃபி. ஓகே, வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஓவர் அ காஃபி நாங்கள் வரோம். ஏன்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ தான் முடிஞ்சுது. வீட்டுக்கு இப்போ வந்திருக்க. எப்போ கிளம்புற? நாளைக்கு கிளம்புறேன். எத்தனை மணிக்கு வந்த இன்னைக்கு? இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கு வந்தேன். நாளைக்கு 5:30 மணிக்கு சாயங்காலம் கிளம்புறேன். எக்ஸாக்ட்லி 24 hours, little more than 24 hours. அதில் ஒரு 30 minutes 20 minutes யூடியூப் ரெக்கார்டிங். ஆமாம் இருக்குது, சண்டே இருக்குது. இதுக்கப்புறம் சண்டே ஏற்கனவே இருக்குது. இந்த ஒரு வீடியோக்கு முன்னாடியே ஒரு சண்டே போட்டு தான் வந்தோம். எந்த டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசுங்க. டைரக்ட் மெசேஜ்லாம் நிறைய டிஎம்ஸ் நிறையா பேர் பண்ணீங்க. ஈவன் கமெண்ட்ஸில் நிறையா பேர் போட்டிருந்தீங்க, அண்ணா இதை பற்றி பேசுங்கண்ணா, அக்கா இதை பற்றி பேசுங்கண்ணா, அக்கா அப்படின்ட்டு சொன்னீங்க. பட் ஓகே, இன்றைக்கி என்ன அந்த ஒரு டாபிக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். எங்களோட லைஃப்பில் வந்து ஃபிட்னஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குங்க. அது நாங்கள் ஆப்வியஸ்லி அந்த இன்ட்ரோ வீடியோலையும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி பாயிண்டர் கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஃபிட்னஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ், அதாவது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், என்னோட பர்ஸ்பெக்டிவ், அதை தாண்டி ஒரு கப்புள் பர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. அனுஷா? எஸ், லெட்ஸ் டைவ் இன். யா, யூ டெல் மீ, யூ ஸ்டார்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, உன்னோட லைஃப்பில் ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஆக்சுவலி I think fitness for me was a recent thing, you know. Recentனா என்ன, ஒரு 10 years, as old as Viran, my son. அதுக்கு முன்னாடி I'm blessed with good metabolism. எனக்கு வந்து நல்ல லைக் ஜென்ரலி நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ எனக்கு ஐவ் நெவர் ஹேட் டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் என்னன்னு கூட வெயிட்ஸ், ஜிம் இதெல்லாம் நான் போனதே கிடையாது. ஸோ கல்யாணம் ஆகி பென்னு வரான் ஃப்ரேமில். பரவாயில்ல, ஹாய் சொல்லுங்கள் எங்கள் பென்னுக்கு. சொன்னேன்ல நாய்க்குட்டி இருக்குன்னு, இதுதான் எங்கள் நாய்க்குட்டி பென். இப்போ ஸோ எனக்கு வந்து ஐ காட் இன் டு ஃபிட்னஸ் ஒன்லி ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி. ஐ மீன் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆஃப் மை சைல்டு. அண்ட் it was a necessity. Actually நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து I had a very complicated process for me. My delivery was a very complicated delivery, and because of that எனக்கு வந்து பேக் இஷ்யூஸ் இருந்தது, ஸ்பைன் இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் ஒரு வருஷம் நான் போட்ட வெயிட் ஆஃப்டர் மை ப்ரெக்னென்சி என்னால் இறக்க முடியல. பிகாஸ் my spine was completely gone. And I had to do something about it. நான் வந்து obviously எல்லா ஷார்ட்கட்டும் ட்ரை பண்ணேன் to lose the weight. But eventually when you have an expert like Yomi at home, and who's also your husband and who's also the father of the child and who understands this subject so deeply and so well, I think ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, இதோ பார், நீ இதை பண்ணுறதெல்லாம் நீ பண்ணு, ஆனால் எதுவும் நடக்க போகிறதில்ல. You have to hit the gym, you have to get into strength training. And you have to that's how I started, with you coming in and really explaining to me the need for it. Yeah I think அது வந்து என்ன ஒரு 10 years back இருக்குமா? 10 years, 2014 is when I started. It's going to be 11 years now. 11 years on the training. That is அனுஷாவோட ஸ்டோரி. என்னோட ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆப்வியஸ்லி பீங் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆல்வேஸ் ஃபிட்னஸ் வந்து பார்ட் ஆஃப் தேர் லைஃப். அது ஒரு பக்கம். எஸ், விளையாடும் போது அது ஒரு ப்ரையாரிட்டி பேஸில் தான் அது இருந்தது. பட் விளையாடி முடிஞ்சிட்ட அப்புறம் தான் வந்து என் லைஃப்பில் வந்து ஃபிட்னஸ் விடாது கருப்பு மாதிரி என் லைஃப்லேருந்து ஃபிட்னஸ் வந்து விலகியே போகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா விளையாடி அரவுண்ட் ஒரு 29-30 அப்போ தான் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் மை கரியர், type 1 I was diagnosed with type 1. ஒரு சுகர் கண்டிஷன் இருந்தது, டயபெட்டிக்கு. அப்படின் போது உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பிளேஸ், அதாவது ஃபிட்னஸ் வந்து பிளேஸ் அ பிக் ரோல் இன் again a necessity, right? a necessity by default. அது வந்து பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆகிடும். உங்கள் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரு டயட்டை தாண்டி உங்களுக்கு ட்ரைனிங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த விதத்தில் இனிமே ஃபிட்னஸ் அண்ட் ட்ரைனிங் என் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அதனால தான் ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் பார்க்குறேன். அது நான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக தான் நான் பார்க்குறேன். நாட் கோயிங் டு கிரிப் அரவுண்ட் ஆர் சே தட் ஐயோ என்னடா அது
என்னோட கரியர் முடிஞ்சிட்ட அப்புறம் ஸ்டில் ஹேவ் டு டூ ஃபிட்னஸ் அப்படின்லாம் நான் யோசிக்காமல் இட் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். எஸ், டைப் 1 டயபெட்டிக்லாம் இருக்கலாம், பட் ஸ்டில் யூ காட் டு மூவ் ஆன் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஃபிட்னஸ் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதான் என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி, என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ். அண்ட் சின்ஸ் தென் இட்ஸ் பீன் ஒன் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களோட கான்ஸ்டன்ட், உங்கள் லைஃப்பில் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி மாறிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி நான் 2 கட்டமும் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சைட்லேயும் பார்த்துருக்கேன், அண்ட் ஒரு நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷன் அவங்களோட சைட்லேருந்தும் பார்த்துருக்கேன். நிறையா பேர் வந்து இப்போது ஆப்வியஸ்லி நிறையா பேர் வந்து they want to do something, they want to be fit, be healthy அப்படிங்கிற ஒரு விஷயம். But yeah, it definitely plays a big role. And it's awesome, I think. I am this general population that he refers to. I am that person, and he's the athlete. So it's two different rend perspective and rend approach to fitness. So like I said, எனக்கு வந்து it was something I had to do to get back to who I am. என்னோட my confidence, my self-esteem, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும். ஏன் சிரிக்கிற? எல்லா இல்லை, எனக்கு திடீர்னு நீ ஏன் கேப்பு போட்டிருக்க அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. வெயில் ரொம்ப அடிக்குதா? ஓ, ஸ்டைலிஷாக இருக்கணுமா? நீ வீடியோனால ரொம்ப பேசுகிறேன்னு எனக்கு தோணுது. ஃபிட்னஸ் வீடியோக்காக கூலாக இருக்கும். ஓ, கூலாக இருக்கணும்ன்ட்டு அதனால கேப்பா? ஓ, வெரி நைஸ். சாரி, பேசு. இனிமேல் நான் வீடியோ பண்ணணுமா வேண்டாமா கூட? சரி. You interrupted my flow of thought. Okay. So என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்டைலிஷாக இருக்கணும், ஃபிட் க்ளோத்திங்ஸ் போடணும். ஃபிட் க்ளோத்ஸ் எனக்கு வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஒரு ஏஜ் ஓல்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்காக நம்ம எல்லாம் பண்ணணும், நம்ம மறந்துடுவோம், we just let go. That word is, those words are something that's used very commonly with people who have children, with women who have children, and it's not easy. Letting go யாருமே சாய்ஸாக பண்ணல, அது வேறு வழி இல்லாமல் தான் people let go, but I didn't want to, and so that's how I prioritize fitness. But it started with that, but it's evolved over time, like for both of us, what fitness means to us has evolved. I think I started when I was 25 years old. I had my first child when I was 26. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் multiple reasons why I'm into fitness. But the good thing is ஃபிட்னஸ் மாறல, எனக்கு அதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதில் இருக்கிற கமிட்மெண்ட் மாறல. பட் த ரீசன்ஸ் வை ஐ டூ இட் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டு நவ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த யூஷுவல் ஜேர்னி ஆஃப் அ ஜென்ரல் பாப்புலேஷன் பர்சன். இல்லை, எதுக்கு நீ சிரிச்சிருக்க? கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் தமிழ்ல தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்லி தமிழ்ல தானே பேசுனேன். கரெக்ட், ஓகே. இல்லை சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேம்மா. நீ என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நான் பேசும்போது. நீ ஒன்று என்ன சிரிக்கிற, இல்லை என்ன கலாய்க்கிற, நான் அப்புறம் வீடியோ வரமாட்டேன். சரி, ஓகே, சாரி, இனிமேல் கலாய்க்க மாட்டேன். பட் ஐ அக்ரி. இன்னொரு விஷயம், எனக்கு திடீர்னு மைண்டில் டாப் ஆஃப் மை மைண்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து, ஐ திங்க் ஒரு இன் சம்ஒன்ஸ் லைஃப் ஐ திங்க் டிசிப்ளின் பிளேஸ் ஒரு மேஜர் பார்ட் இன் தர் க்ரோத். அவங்களோட ஒரு வளர்ச்சியில் வந்து டிசிப்ளினுங்கிறது அந்த 3Ds அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நான் விளையாடும் போது டிசிப்ளின் தான் ஒரு மெயின் ஃபேக்டர். அண்ட் அது வந்து ஒரு மற்ற பார்ட் ஆஃப் உங்கள் லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் மெயின் திங். நான் வந்து ஐம் நாட் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பட் யாரெல்லாம் டிசிப்ளின்டாக இருக்காங்களோ ஓகே அப்படின்னா, நீங்கள் அவங்களோட லைஃப், இன்ஃபேக்ட் அவங்களோட மற்ற பாகங்களை பார்த்தீங்கன்னா they'll be very successful. ஏன்னா இட்ஸ் somehow aligns. அந்த ஒரு ஃபிட்னஸுங்கிற ஒரு விஷயம் வந்து somehow aligns அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு டஃப்பான ஒரு டேயாக இருக்கும், பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த ஒரு செஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா you'll be in a better space to handle it. Have you ever felt that? See, you're right. I'll tell you what I think it is. நீ சொல்கிறது இஸ் பர்ஃபெக்ட் இன் தட் தட் ரியலி அந்த ஃபிட்னஸ் பிரிங்ஸ் ஒரு
I think success in all other aspects of your life, you know why? Because எனக்கு நான் சொல்கிறேன் personally, it's not my comfort zone, right? So எனக்கு வந்து நான் ஜிம் போனால் எனக்கு அது என் கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. அது இட்ஸ் நாட் சம்திங் தட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ. ஸோ நான் ஒரு ஜிம் போயிட்டு எவ்ரி டே ஐம் கமிட்டிங் தட் நான் என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இன்றைக்கி வெளில வர போகிறேன், நான் இன்றைக்கி வந்து நான் புஷ் பண்ண போகிறேன்னு நம்ம அதை டெய்லி பண்ண your mind is also getting tuned into habitually thinking that it is natural for you to be able to push your comfort zone. So what happens, எனக்கு என்ன ஆகும்னா, நான் ஜிம் போயிட்டு அன்றைக்கி let's say நான் என் கம்ஃபர்ட் ஜோன் புஷ் பண்ணி ஏதோ பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புல்லப் பண்ண முடியாதுங்க. ஓகே, நான் வேறு எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன் ஒரு அளவுக்கு ஜிம்மில், ஆனால் எனக்கு அந்த புல்லப் மட்டும் வராது. ஓகே, ஸோ ஐ கீப் ட்ரைங். அது என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஆனால் நான் லெட்ஸ் சே நான் ஒரு நாள் போய் அந்த பேண்டு போட்டு ஒரு புல்லப் பண்ணால் கூட that day நிஜமாகவே என்னால் மற்ற எல்லா என்னோடய ஒர்க்லேயா இருக்கட்டும், பேரண்டிங்லேயா இருக்கட்டும், இல்லை யூனோ பிட்வீன் அஸ் whatever, I'm able to come out of that, I'm able to push and come out of that comfort zone because it's ingrained in my mind, you know. So I think you're right, it really manifests எல்லா aspects of your life-லையும். I think from a couple's perspective-லேருந்து நாங்கள் 2 பேரும் ஆஸ் அ கப்புள் ஒரு ட்ரைனிங் ஜோனுக்குள்ளே போனது வந்து தேங்க்ஸ் டு கோவிட். அந்த கோவிட் டைமில் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது, ஏது நடந்தது. ஸோ வேறு வழியே இல்லாமல், வேறு ட்ரைனிங் பார்ட்னரே இல்லாமல் இவங்க தான் என்னோட ட்ரைனிங் பார்ட்னராக இருந்தாங்க. வேற உங்களுக்கு யார் வேணும்? வேற இல்லை வேற யாருமே வேணாம். இல்லை, சாய்ஸ் இருந்தால் உங்களுக்கு யார் வேணும்? இல்லை வேற யாரும். சாரி, உனக்கு யார் வேணும்? நீதாமா வேணும், வேற யாருமே வேணாம். பட் ஐ திங்க் தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு 1.5 years வந்து லிட்ரலி எனக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஒரு 11 to 10 பீக் கமிட்மெண்ட். அப்போ தான் நான் மேக்ஸிமம் வந்து என் லைஃப்பில் நான் டேனும் ஆனது. ஓகே, இதை நான் சொல்லியே ஆகணும். இஸ் அ வேர்ஸ்ட் திங் ஐவ் எவர் ஹேட் டு டீல் வித். எனக்கும் வேறு வழியே இல்லாமல், இவ்வளோ பெரிய வழி இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு வேறு வழியே இல்லாமல் எனக்கு மட்டும் வேறு ட்ரெயினர் கிடச்சிருந்தா அந்த டைமில் நான் எங்கேயோ போயிருப்பேன் லைஃப்பில். ஆனால் அன்றைக்கி எனக்கும் ட்ரெயினர் இல்லை. ஹலோ, டில் டேட் ஐ எம் யுவர் பெஸ்ட் ட்ரெயினர். ஓகே, கரெக்ட். டில் டேட் இன்னைய தேதி வரைக்கும் இவங்க இப்போ கூட சொல்லுவாங்க, ஆனால் யோமி நீ தான் என்னோட பெஸ்ட். ஐ ஹவ் ஹேட் சம் கோச்சஸ். எனக்கு வந்து ஐவ் ஹேட் one absolutely amazing coach, Yomi-ஓட colleague Sushil, நான் சொல்லியே ஆகணும், like the best coach I've ever had after my husband. But அந்த 1.5 வருஷம் கோச்சிக்காத சுஷ். Yeah, Sush, shout out to you. But அந்த 1.5 வருஷம் வந்து நான் யோமியோட ட்ரெயின் பண்ணேன். ஓகே, அண்ட் வீட்டில் நார்மலாக ஹஸ்பண்ட் நார்மலாக அப்படியே ரொம்ப லவ்வி டவ்வியாக என்னை அனுஷா பேபி இதாதுன்னு கூப்பிட்டுட்ருப்பாரு. கீழே ஜிம் போனோன்னே ஏதோ ஒரு பேய் உள்ளே பூந்துடும். அந்த பேய் நிஜமாகவே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு பேய். அதாவது நான் ஏதாவது சொன்னால் கூட கேட்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு உருன்னு இருக்கிறது, ஏறி விடுறது. ப்ளீஸ் யோமி என்னால் முடியலன்னு சொன்னால் வந்து ஒரு மாதிரி லைக் அந்த அந்த பிடி மாஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல ஸ்கூல்லலாம் நம்ம லைக் டைமில், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, வெரி வெரி மீன் கோச். அண்ட் இன்னொரு விஷயம், மீன்னஸின் உச்சக்கட்டம். நாங்கள் ட்ரைனிங்கே ஒரு 12 மணி மத்தியானம் பண்ணுவோமா இல்லை, பிகாஸ் அப்போது ஆப்வியஸ்லி கோவிட்னால ஹெல்ப் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ நானே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த டைம் கிடைக்கும் டு ட்ரெயின். ஆனால் ட்ரெயினிங் வந்து நாங்கள் ஒரு அவுட்டோரில் பண்ணுவோம். பட் இட் வாஸ் ஒரு நல்ல ஷேட் இருக்கிற ஒரு இடம். அது நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ போடுவோம், இல்லை நீங்கள் யூ கேன் சி. ஸோ அங்கே ட்ரெயின் பண்ணுவோம், அழகாக இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு ஹிட்லர் ட்ரெயினர் நான் வச்சுருக்கேன். இவர் என்ன பண்ணுவார்னா 100 meters டேஷா 50 மீட்டர் 10-20 மீட்டர்ஸா என்ன எல்லாமே 50 meters 100 meters பீக் வெயில், பீக், அதாவது மண்டெல்லாம் ஹீட் ஆகும். ஓகே, அந்த வெயிலில் இன்டர்வல் ரன்ஸ், ஸ்ப்ரிண்ட்ஸ், அப்புறம் வந்து என்னமோ நான் வந்து நாளைக்கே போய் ஒலிம்பிக்ஸில் சும்மா ஸ்ப்ரிண்ட் பண்ண போகிற மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணுவேன். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது அதான்ப்பா. நான் கெஞ்சுவேன், யோமி ப்ளீஸ் யோமி கொஞ்சம் கூல் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் ரன். அப்போ தான் அந்த உருன்னு இருந்துட்டு இல்லை ஓடு, இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஸோ ஐ மீன் தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் அந்த டைமில். ஏன்னா நான் அப்போ ரொம்ப ஆப்வியஸ்லி ஐயோ டேன் ஆகிட்டேன், ஐயோ இதாகிட்டேன். பட் எங்கேயும் வெளில போகல, யாரையும் மீட் பண்ணல. ஸோ இட் வாஸ் ஓகே அட் தட் டைம். எனக்கே ஓகே. அப்புறம் அப்புறம்
So, but basically, I think apart from that story, I think COVID la vandu Yomi really pushed my limits. So I have to talk about him as a coach. I don't know how many of you know, but he's certified he's a certified coach, strength and conditioning coach. Do you want to talk about that a little bit? No, just people should know la. யா லைக் அந்த டைமில் நிறையா டைம் இருந்தனால ஆப்வியஸ்லி ஏஎஸ் அண்ட் ஆஸ்கா லெவல் 1 சர்டிஃபைட் கோச் படித்தேன். ஸோ அதனால் என்னோட கினி பிக் இவங்க தான், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எல்லாமே இவங்க தான். அண்ட் எனக்கு நான் ஒரு 20,000 25,000லாம் கொடுத்து ஒரு ட்ரெயினர் ஹையர் பண்ண தேவையில்ல. இவ்வளோ சர்டிஃபைடாக இவ்வளோ குவாலிஃபைடாக எனக்கு ஒரு கோச் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது அந்த டைமில். ஸோ இட் ஒர்க் அவுட். பட் பேசிக்லி அந்த டைமில் நிறையா வந்து வி டெஃபினெட்லி ட்ரெயின்ட் அ லாட் அண்ட் ஒரு குவாலிட்டி டைம் இருந்தது. நிறையா சண்டையும் வந்தது. ஏன்னா நான் வந்து உருன்னு இருப்பேன். அதனால் நீ வந்து எவ்வளோ வாட்டி சண்டை கோச்சிட்டு போயிடுவாங்க. பார் நான் சொல்லுவேன், இது நான் தான் இப்போ நான் கோச்சாக இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. பட் சம்ஹவ் ஒரு மாதிரி வி ஃபிகர்ட் இட் அவுட். பியூட்டிஃபுல் ரூட்டீனுங்க. நான் போய் ட்ரெயின் பண்ணுவோம், வந்த உடனே அழகாக எனக்கு ஒரு வே ப்ரோட்டீன் ஷேக் பண்ணி கொடுத்துருவாரு. எங்கள் 2 பேருக்கும் வில் ஹேவ் கரெக்டாக ஷேக் குடிச்சிட்டு தென் வில் கோ அபவுட் our duties and I think it was I think one of the best peak times, I think one of the fittest he's been as a gen pop after நீ retire ஆனதுக்கு அப்புறம் one of the fittest was that time. I was one of my absolute fittest. எனக்கு ரன்னிங் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாரு, ஹை நீஸு அதெல்லாம் எதுக்கு எனக்கு, நான் கேட்பேன் என்னை விட்டுரு, நான் சும்மா நார்மலாக பண்ணிட்டு போகிறேன்னா. ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எவ்ரி திங் ஆட்ஸ் அப். இல்லை இப்போ நம்ம ஓடுறது கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம கரெக்டாக ஓடுறோமா இல்லையான்னு. ஓவர் டைம் இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் யோர் நீஸ், ஆன் யோர் ஜாயின்ட்ஸ் இஃப் யூ டோன்ட் கெட் இட் ரைட். ஸோ அந்த விதத்துலலாம் ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டைம் ஃபிட்னஸ் வைஸ். பட் ஆல்சோ இன்னொரு விஷயங்க நான் சொல்லியே ஆகணும், இவங்க கூட ட்ரைனிங் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு காம்படிட்டிவ். நான் ஏதாவது பண்ணுவேன்னா அதுக்கு ஈடாக பண்ணும். அது வந்து அவன் எப்படி இவ்வளோ பண்ணலாம், நானும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஏட்டிக்கு போட்டியாக வந்து இவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வெரி காம்படிட்டிவ். டாரியன் வேறு சொல்லவே தேவையில்லை. ஐ கான்ட், என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. இவன் ஏதாவது ஒன்று பண்ணுறான்னா அது என்ன, அவன் சொல்லுவான் இதான் இல்லை ஒரு இட்ஸ் நாட் லைக் ஹீ என்னை கம்மியாக எடை போடல. பட் அவர் சொல்லுவார் ஏதாவது ஒரு புது எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாருன்னா, லைக் ஓவர் ஹெட் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று புதுசாக இவர் எப்போவும் ஹீல் கீப் இன்னோவேட்டிங். எவ்ரி டே இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். ஸோ புதுசாக சொல்லி கொடுப்பாரு. அவர் போயிட்டு மட்டும் இல்லை, அவன் வந்து இஷ்டத்துக்கு வெயிட்டை போட்டு லோட் பண்ணி அப்படியே பெரிய இது மாதிரி பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அனுஷா நீ இதை எடுத்துக்கோ, நீ இது பண்ணு, உனக்கு இன்ஜர் ஆகும், நீ ஃபஸ்ட்டு டெக்னிக்கை ரெடி பண்ணு அப்படின்னு. நான் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப ஸ்டபர்ன் அந்த விஷயத்தில். ஸோ அவன் என்ன வெயிட் பண்ணுறானோ அதோட ஒரு 10% கம்மியாக பண்ணு. இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். டெட் லிஃப்ட் பண்ணுறாங்க, ஓகே, டெட் லிஃப்ட் பண்ணுறா, இதெல்லாம் சொல்லாத. அப்புறம் வந்து என்னது நான் சொல்கிறேன் பாரு, ரொம்ப ஹெவியாக போகிறேன், ரொம்ப ஹெவியாக போகிறேன் அப்படின்ட்டு. பட் இது அவங்களுக்கு ஒரு பாடமாக கூட இருக்கலாம். இல்லை, இட்ஸ் லெசன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறேன் பிகாஸ் அனுஷா வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்க. நான் ஓகே நீ இவ்வளோ பண்ணுறியா, நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன் படித்து அனுஷா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு கேட்கல. நம்ம சொல்லி என்னைக்கு கேட்டிருக்குது. பட் டெட் லிஃப்ட் பண்ணாங்க, ஓவர் வெயிட்டு, டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்தது, பேக்கில் ஸ்னாப் ஆச்சு, பேக் ஸ்பாசம். ஸோ அதுலேருந்து ஒரு 3-4 வீக்ஸ் வந்து அண்ட் அந்த டைம் தான் கரெக்டாக கோவிட் முடிய ஆரம்பிச்சது ஒரு மாதிரி. ஓகே, ஸோ இவர் என் மேலே செம்ம கோவம். ஆமாம், அப்போ தான் ஹையர் பண்ணேன் புது ட்ரெயினர். அப்போ ஒரு சண்டை வந்தது, அங்கே தான் என்ட்ரி வந்தார் சுஷில். இல்லை, இவர் சொல்லிட்டார் என்கிட்ட, இதுக்கு மேலே என்னால் உன்னை ட்ரெயின் பண்ண முடியாது, நான் சொல்கிற பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிற, நீ வந்து யூ ஹாவ் டு ஒர்க் வித் சம் ஒன் யூ கான்ட் டேக் ஃபார் கிராண்டட். நீ வந்து என்னை ஹஸ்பண்டாக பார்க்குற, என் கூட சண்டை போடுற, இதே நீ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்கிட்ட நீ ட்ரெயின் பண்ணால் நீ இந்த பருப்புலாம் அங்கே வேகாது. ஸோ நீ வந்து ஒரு ஃபைண்ட் அ ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர். ஸோ என்னோடய பேக் ஃபுல்லாக கான், அந்த கான் பேக் வச்சு தான் நான் என்னோட சுஷீல்கிட்ட போனேன் அண்ட் ஹீ ஃபிக்ஸ்ட் மீ. இதுலேருந்து உங்களுக்கு என்ன பாடம்னா, ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன், பட் கரெக்டாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள், தப்புன்னெலாம் போகாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் ஒரு கரெக்டான ஒரு ஆள் இருக்கணும்.
உங்களை வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு அண்ட் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு டெஃபினெட்லி உங்களுக்கு தேவை. அண்ட் அதோட ஐ திங்க் pretty much எங்களோட Yomi, I எக்ஸ்பீரியன்ஸ். actually want to ask you something. When it comes to investing on fitness, what's your take? Like, it's not obviously lifeல priority அது கிடையாது, commitments இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஜிம்முக்கு கொடுக்கணும், ஒரு 8,000 ரூபாய் ட்ரெயினர் இல்லை 10,000 ரூபாய் ட்ரெயினருக்கு கொடுக்கணும், அப்புறம் ட்ரெஸ்ஸு நல்ல ஜிம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், ஷூ வாங்கணும், அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் whatever, ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன். ஸோ it comes with a lot of expense, right? What do you feel about people getting into it very seriously? I think see the reason நீங்கள் ஏன் இறங்குறீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. the real reason என்ன, நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக பண்ணுறீங்களா, இல்லாட்டி அந்த ஜோஷ் ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, இல்லாட்டி டீப் இன்சைட் எப்பா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரியலாக உள்ளேருந்து உணர்ந்து வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஸ்டார்ட் சிம்பிள், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போங்க. மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், அந்த ட்ரெஸ் வாங்கணும், அதெல்லாம் வந்து தப்பான ஒரு ரீசன் டு ஸ்டார்ட். மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணலாங்க. நான் வந்து எனக்கு என்னோட லைஃப்பில் என்னோட பிரின்சிபல் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் காசு போடுறீங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி செலவு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஏதாவது இருக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, யாருக்குமே காசு ஈஸியாக வராது. அந்த காசு வந்து வீண் போகக்கூடாது. நீங்கள் ஒரு 500 ரூபா கூட, ஒரு 100 ரூபா கூட நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு இருக்கணும். இந்த நிறையா பேர் வந்து ஆரம்பிப்பாங்க, அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கண்டினியூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் லைக் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காசு இருக்கிறவங்க பண்ணலாம், பட் நிறையா பேர்கிட்ட காசு இருக்காது. எல்லாருமே கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறீங்க, அதை வந்து வைஸாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ஒரு கருத்து தான். ஐ டோன்ட் திங்க் டோன்ட் ஹேவ் எனிதிங் அதர். பட் இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்ட்? 100%. இது இன்வெஸ்ட் அது கேட்குறீங்கன்னா, ஏங்க இது உங்கள் பாடிங்க, இது உங்கள் பாடி. நீங்கள் வந்து இந்த பாடியோட ஒரு 80, 90, காட் வில்லிங் 100 கூட வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கலான்னா வேறு யாருமே பார்த்துக்க மாட்டேன். ஸோ அதில் வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல சாப்பாடாக இருக்கட்டும், நல்ல ஒரு ட்ரெயினர், உங்களால் முடிஞ்ச அளவு. நான் வந்து இதுதான் இவங்க தான் நான் சொல்ல இன்வெஸ்ட் பண்ணாமலே கூட இப்போ யூடியூப்பில் எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி இருந்தால் ட்ரெயினரை யூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபிலிட்டி இல்லையா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் லெவல் என்னான்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் மெயின் கீ டேக்அவே. டெஃபினெட்லி ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த விதத்தில் ஸ்டார்ட் யங். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அது உங்களோட ஒரு ருட்டீன் ஆகிடுச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ லாட் மோர் ஈஸியர். அந்த விதத்தில் ஒரு ஹேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐம் ஷுர் அனுஷாவும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஹேக் சொல்லுவாங்க. நீங்கள் எனி இண்டிவிஜுவலாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து காலங்காத்தால் நீங்கள் ஏஞ்சி ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயமா நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட ருட்டீனை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணிவிட்டு டேக் இட் அவுட் ஆஃப் த வே. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் திங். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டே வில் டேக் ஓவர். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து காலங்காத்தால் ஏஞ்சி டக்குன்னு போயிட்டு ஒரு 7 to 8 or 6 to 7 உங்களோட லைஃப் டிபெண்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த வே. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 4-5 days கஷ்டமாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் ஒரு ருட்டீன், ஒரு ரிதம் செட் ஆகிடும். தட் இஸ் மை I strongly believe in that. And you also practice it, so ஆமா, நாங்க வந்து அதான் 7 to 8 பசங்க போயிட்ட அப்புறம் ஒரு 8 o'clock காஃபி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்த செகண்ட் அடுத்த வேலை வந்து அதுதான். ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் த வே. நம்ம டிலே பண்ண வந்து நம்ம மைண்ட் வந்து இட் வில் ஃபைண்ட் ரீசன்ஸ் டு டூ அதர் திங்ஸ். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, உன் சைட்லேருந்து any hacks? Hack? Women hacks? Yes, I have a very important hack. என்ன looking forward? நான் வந்து இந்த காலையில் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெரிய மோட்டிவேஷன்லாம் கிடையாது. உங்கள் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதை போய் அந்த ஆல்காரிதமை நல்லா டியூன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஓகே, இட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் மீ பிகாஸ் we spend a lot of time on Instagram very organically.
அதை சொல்லுவாங்க கட் டவுன் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம், நம்ம எல்லாரும் அதில் இருக்கோம், அதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ரீசெண்ட்லி எனக்கு இது ஒரு நல்ல ஹேக்காக எனக்கு ஆயிருக்கு. வேர் obviously உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? The algorithm works according to your interests, what you look for, what you search for. So I always make sure that my algorithm is strong on fitness, training, nutrition, child fitness. இந்த மாதிரி நான் என்ஜினியர் பண்ணிவிடுவேன் என் அல்காரிதமை. ஸோ இவர் சொல்கிறாரு இல்லை, காலையில் எழுந்துச்சி ஃபஸ்ட் திங் ட்ரைனிங் போகணுன்னு, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவே கஷ்டம். அதுவும் நம்மளுக்கெலாம், ஐ எம் டாக்கிங் டு த விமென், காலையில் ஏர்லியாக எழுந்திருக்கணும், பசங்களுக்கு 2 பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு 2 பசங்க, ஸோ 2 பிரேக்ஃபாஸ்ட், 2 ஸ்நாக் பாக்ஸ், 2 பேரையும் ரெடி பண்ணணும். ஹீ ஹெல்ப்ஸ் அஃப்கோர்ஸ். பட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த காஃபியோடு உட்காந்து அப்புறம் ஐயோன்னு இருக்கும் எழுந்திரிச்சு போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இன்ஸ்டாகிராம் எப்படியும் திறப்பேன், பார்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் காசிப். அதை திறந்தா 100% எனக்கு ஏதாவது ஒரு 2வது இல்லை 3வது ஸ்க்ரோல்லே எனக்கு வந்துடும் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஒரு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் ஒரு வீடியோ இருக்கும் ஆஃப் சம் உமன் ட்ரைனிங். சம் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐ ஃபாலோ கரெக்டாக அந்த டைம் ஏதாவது ஸ்கெடியூல் பண்ணி போட்டிருப்பாங்க. இன்ஸ்டன்ட்லி இட் லைக் என்ன, இட் வில் ஷேக் மீ அப். இட் வில் பி லைக் கெட் அப் அனுஷா, நான் கோ பாரு போட்டிருக்காங்க முடிச்சிரு. ஸோ எனக்கு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ரியல் லைஃப், வெரி ரியலிஸ்டிக். நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேக் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ வில் நாட் மிஸ் ஈவன் ஒன் செஷன். எனக்கு நீ இது சொன்ன உடனே எனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் தோணும். எங்கள் அப்பா இது எப்பயுமே சொல்லுவார், யூ ஹேவ் டு, அப்பான்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸு யார் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ உன்னோட லைஃப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்லி அப்படின்ட்டு ஐம் ஷுர் நிறையா சீனியர் பீப்புள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த காலகட்டத்துக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப். அப்சல்யூட்லி அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர், நாங்கள் வருவோம் அதுக்கு. பட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டூவபிள் ஹேக். இட்ஸ் அ சாய்ஸ் இல்லை. லைக் நீங்கள் ஒரு நல்ல மூடில் இருக்கும் போது, ஒரு மோட்டிவேட்டட் மூடில் இருக்கும் போது போய் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆல்காரிதம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் ஹேக் பண்ணிவிடுங்க அதை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லாத டைமில் அது இட் வில் கம் அண்ட் கிவ் யூ த மோட்டிவேஷன் யூ நீட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டு. அது சப்கான்ஷியஸாகவே நீங்கள் டியூன் ஆகிடுவீங்க. ஆமாம். ஃப்ரம் அ உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் ஃபார் மீ த பிக்கஸ்ட் டேக்அவே ஹேஸ் பின் ஜஸ்ட் எவ்வளோ இட் ஸ்டெபிலைசஸ் மை மைண்ட் அண்ட் மை மென்டல் ஹெல்த் அண்ட் மை மூட்ஸ். நம்மளுக்கு தெரியும், அண்ட் ஐம் டாக்கிங் டு ஆல் த விமென் அவுட் தேர், நம்மளுக்கு ஒரு நாள் இன்னொரு நாள் மாதிரி இருக்கிறது இல்லை. நாட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அலோன். ஆர் ஹார்மோன்ஸ் ஆர் நெவர் இஷ்டத்துக்கு ஆடுது உள்ள நம்ம பாடிக்குள்ளே. இவங்கள மாதிரிலாம் ஒரு 20 days in a month கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். Especially if you've had children or whatever, actually any age. இப்போ because of lifestyle there's no control. Hormones கூத்தடிக்குது உள்ள பாடியில். ஸோ அது நடக்கும் போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெவலர்ஸ், ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு ஹேஸ் பின் ஃபிட்னஸ். அது பண்ணி முடித்த உடனே நான் அப்படியே ஒரு சந்திரமுகியாக இருந்த ஒரு ஆள் அப்படியே காமா அப்படியே வெளியில் வாவ் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அம்மாவாக இருக்காங்க, பயங்கரமாக ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கங்கிற அந்த எபிலிட்டி வருது ஜெனுவன்லி இஸ் ஐ அட்ரிபியூட் எல்லாமே டு மை ட்ரைனிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் மென்டல் ஹெல்த் கான்ட்ரிபியூட்டர். And for me that's my biggest takeaway, and that's what I want to tell women as well, because it's very hard for us to be able to manage that. Okay லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹேக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். பிக்கப் அ ஸ்போர்ட்டுங்க. அதுதான் ஈஸியஸ்ட் வே டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். எனக்கு எஸ்பெஷலி நிறையா நான் ஃபிட்னஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில். 20 years பண்ணிட்டேன். திருப்பி இந்த ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி அதே அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிறதுக்கு எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் என்ன ஒரு ஆல்டர்னேட்டாக எப்படி யோசிச்சேன்னா, எனக்கு எனி கேம் விளையாட பிடிக்கும், ஓடுறது எனக்கு பிடிக்காது. பட் ஒரு பால் உருட்டி விடுங்க, நான் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஸோ அந்த விதத்தில் ஒரு ஸ்போர்ட்டை பிக் பண்ணுங்கள். இட்ஸ் ஈஸியஸ்ட். உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரியே தெரியாது. உங்கள்
டெஃபினெட்லி உங்கள் எனர்ஜி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு தெரியாமலே, பிகாஸ் யூஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த கேம். ஸோ அந்த விதத்தில் நிறையா ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் வந்து ஆப்வியஸ்லி எங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிறையா பேட்மிண்டன் நாங்கள் ரொம்ப இன்வெஸ்டட், பாஸ்கெட் பால் நிறையா ஆடுவோம். எனக்கு ஆல்டர்னேட் ஸ்போர்ட் எனக்கு நிறையா பிடிக்கும். ஸோ அது நீங்கள் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஓட பிடிக்காது அப்படின்ட்டிங்கன்னா டெஃபினெட்லி பிக்கப் அ ஸ்போர்ட். ஐ திங்க் இப்போ நிறையா நியூ ஸ்போர்ட்ஸும் இப்போ பிக்கிள் பாலுங்கிறாங்க. ஸ்டில் எனக்கு வந்து புரியல அது எந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இட்ஸ் ஹியூஜ் இருக்கலாம். ஹாஃப் ஆடியன்ஸ் ஸ்பேஸ் போய்டுவாங்க நீ பிக்கிள் பால் பத்தி யார் பேசுனா. as long நான் ஆடினதில்லை ஸோ தெரியல. பட் எனி ஸ்போர்ட் யூ ஹேவ் டு மூவ். அந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே அந்த பாடி மூமெண்ட்லேயே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் எடுங்க. ஐ திங்க் யூ வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் என்ன தேங்க் பண்ணுவீங்க. ஸோ அதோட முடிச்சுக்கலாமா வீடியோவை? ரொம்ப நேரம் பேசிட்டோம். எனி ஃபைனல் தாட்ஸ் அனுஷா? No, I think the objective was நம்ம வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க லைக் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஃபிட்னஸில் எவ்வளோ இன்வெஸ்டட்னு தெரியும். அதனால கேட்டாங்க, அதனால அதை பற்றி நாங்கள் பேசணும். அண்ட் வி ஹோப் ரியலி தட் நான் ஒரே ஒரு ஹேக் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். கப்பலாக பண்ணுங்க. லைக் இஃப் யூ ஹாவ் அ பார்ட்னர் ரைட், whoever, like it could be a friend, boyfriend, husband, girlfriend, whatever, கப்பலாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபன்னாக இருக்கும். எனக்கு வந்து இந்த உரு வேண்டாம், பட் ஜென்ரலாக சொல்கிறேன். லைக் நான் கோச்சாக இருக்கும்போது தான் ஒரு பார்ட்னராக இருக்கும்போது இப்போ வந்து என் கோச் கிடையாது. இப்போ வந்து நாங்கள் போய் இப்போ நாங்கள் வி ட்ரெயின் டுகெதர். ஜிம் போயிட்டா லைக் நான் பாட்டுக்கு ஐ வில் பி ட்ரைனிங், ஹீ வில் பி ட்ரைனிங். பட் இட் ரியலி ஹெல்ப்ஸ். ஏன்னா நீங்கள் கப்பிளாக பண்ணும் போது, கப்பிள்னா எனி கப்பிள், ஒருத்தங்க மோட்டிவேஷன் இல்லைன்னா at any given point 99 out of 100 times only one person will be demotivated. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை தூக்கலாம். அந்த மாதிரி டிமோட்டிவேட்டடாக ஜிம்முக்கே போக மாட்டாங்க. அப்போ ஹங்கோவராக இருக்காங்கன்னு அர்த்தம் 2 பேருமே. அதனால தான் போகலன்னு அர்த்தம். பட் தட்ஸ் அ ஹேக். ஐ ஃபீல் தட் இஃப் யூ ட்ரெயின் வித் சம்படி, எஸ்பெஷலி யுவர் பார்ட்னர், அந்த மோட்டிவேஷன் முடியலன்னா உங்களை ஒரு தரன்னு ஜிம்முக்கு இழுத்துட்டு போய் கம் லிஃப்ட் யுவர் ஆஸ் லெட்ஸ் கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஐ ஃபீல். நான் இது சொல்லி ஆகணும். லாஸ்ட் 2 வருஷம் நான் மரண அன்ஃபிட்டு. எந்த அளவுக்குன்னா ஜிம்லாம் போய் போய் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் போவேன். பட் ஐ திங்க் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த ஒரு ரிதம்குள்ளே வந்துட்டேன். ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டு அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி இவங்க எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்க. பட் ஜஸ்ட் கனெக்டிங் டு த பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னரோடு இருந்தீங்கன்னா இன்வேரியபிளி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பின்னாடிலேருந்து அந்த ஒரு புஷ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். பர்ஃபெக்ட். ஓகே மக்களே, லெட்ஸ் ரேப் திஸ் வீடியோ. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன கேட்குறேன்? நெக்ஸ்ட் வீடியோக்கு இவங்க வீட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த 24 hours அப்போனா 2வது வீடியோ ஷூட் பண்ணலான்னு கேட்குறாரு. முடியாது. இல்லை, நான் போய் என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். டன். எங்களை ஐஸ்கிரீம் ஏதாவது கூட்டிகிட்டு போ. டன். ஓகே மக்களே, நான் ஐஸ்கிரீம் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, see you guys, bye. ஓகே நினைக்கிறேன். நீ போகணுமாண்டா? பெண்டோ வாடா என் பெண்டோ.